Let's welcome our beloved Qureshi. வணக்கம், எப்படி இருக்கீங்க? இருக்கு ஆகிட்டே போறீங்களா? என்ன ரீசன்? அதே கல்யாணம் ஆயிடுச்சுல, கொஞ்சம் அழகாயிட்டாங்க. ஓ, கல்யாணம் அழகாயிருமா? நாளைக்கு கல்யாணம் பண்ண பொண்ணை பார்க்கவே கல்யாணம் பண்றது எல்லாம் அழகா வரும். ஓகேண்ணா, சரி அப்படியே மேல வந்துருங்க. அவங்க வைஃப் அவ்வளோதான். எப்பயுமே இவ்வளோ ஏர்லி மார்னிங் நான் எந்திரிச்சதே இல்லை. திடீர்னு எந்திரிச்சு சென்னையிலேருந்து இங்கே கொண்டு வந்து பட்டக்கன் கதவை தரலாம் ஒரு 120 பேர் உட்காந்துருக்கீங்க. எனக்கே ஒரு பதட்டமாக இருக்குது. பட் ரொம்ப நல்லவங்க நினைக்கிறேன் நீங்கள் எல்லாருமே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். மேம், இது எத்தனாவது வருஷத்தை நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம்? 28 இயர்ஸ் அப்படிங்கிறது ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது. அது எல்லாமே உங்களால் தான் சாத்தியம். ஸோ அதுக்காக உங்களை என்டர்டெயின் பண்ணுறதுக்காக தான் இன்னைக்கு நான் வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கேட்டுக்கிறேன் எங்கே போனாலும், ஏன்னா எங்கே போனாலும் நிறைய அவமானப்பட வேண்டியதாக இருக்குது. பார்த்துருக்கீங்களா என்னை டிவியில்? ஃபர்ஸ்ட்டு சார் கொஞ்சம் மேக்கப் ஜாஸ்தி ஆயிடுச்சு, எனக்கு அவசரம் இல்லை. ஆக்சுவலாக அது நானே வந்து நிறைய வாட்டி பார்த்துருக்கேன். டிவியில் நான் பார்க்கும்போது ரொம்ப சுமாராக இருக்கேன். ஆனால் அந்த அரண்மனை சாவல் அழகாக காட்டுவாங்க. அதை நான் வந்து விஜய் டிவிக்கு கூடிய சீக்கிரம் இமெயில் அனுப்பி என்னுடைய இதை ரெக்வஸ்ட்டை நான் வந்து பண்ணுறேன். அது ஏன் தெரியல மேடம், டிவியில் கொஞ்சம் இதாக இருக்கேன். நீங்கள் எவ்வளோ நேரம் நடந்துருக்கீங்க இங்கே? ரொம்ப போராட்டமாக இருக்கும் போல. பரவாயில்ல, நல்லா பேசுகிறீங்க. தேங்க்யூ சார். அதான் எங்கே விட்டேன்? பார்த்துருக்கீங்களா? கை தூக்க பார்ப்போம் ஃபஸ்ட்டு. எத்தனை பேர்லாம் பார்த்துருக்கீங்க? அப்போ மிச்சம் பேர்லாம் பார்த்ததே இல்லை. வெரி குட். பரவாயில்ல, பார்க்காதவங்க இன்னைக்கு பார்த்துக்கோங்க, அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. அதுவும் இல்லாமல் ஏன்னா முந்தா நாள் ஒரு ஃபங்க்ஷன் போய் கேட்டேன், பார்த்துருக்கீங்களா டிவியில்? முன் வரிசையில் இருந்தால் இவங்கள மாதிரி தான் ப்ளூ கலர் சுடிதார் போட ஒரு ஆண்டி எதுன்னு சொன்னாங்க. நான் இன்னும் ஜோக்கே சொல்றேன். ஹீரோயினை போய் நீங்க ஆன்டின்னு சொல்லிட்டீங்க, பாத்தீங்களா? யாரு? சுப்ரீம் கம்ப்யூட்டர்ஸோட ஹீரோயினை போய் நீங்க ஆன்டின்னு சொல்லிட்டீங்க. நான் தான் அவங்களை கலாய்க்கணும்னு நினைச்சேன். இவங்களும் ஒரு மாதிரி கலாய்க்கிறாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு இல்லை? முன் வரிசையில் ஒரு அக்கா என்ன சொன்னாங்க, தம்பி டிவியில் வர்றீங்களா? ஆமாண்ணே. இந்த சொல்றது நான் உண்மையில ஒரு பொண்ணை ஏமாற்ற நீங்க தானே. அதோட இறங்கி போயிட்டேன் வீட்டுக்கு. என்னடா இப்படிதான் ஒரு வார்ம் வெல்கம் பண்ணுவாங்களா அப்படின்னு. பட் நீங்க எல்லாருமே பார்த்தாலே தெரியுது ஒரு ப்ரொஃபஷனலான ஒரு ஐடி பீப்புள், ஐடி எம்ப்ளாயிஸ் அப்படின்னு. கரெக்ட் தானே? ஒரு டெக் சப்போர்ட்டாக இருக்கலாம், ஒரு ஹார்ட்வேர் இன்ஜினியராக இருக்கலாம். மேடம், இவங்க என்ன மாதிரி ஒர்க்லாம் பண்ணுறாங்க? சைக்கிள்ங்க, உங்களோட ஸ்கிரிப்டை மறந்துட்டேன். என்ன பேசிட்டு இருந்தீங்கன்னு எனக்கு தெரியும். சார் சொல்லுங்க, என்னன்னு சொல்றது? இல்ல இவங்க என்ன மாதிரி ஜாப், என்ன மாதிரி உங்களுடைய ஜாப் டெஸ்கிரிப்ஷன் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க ஹேண்டில் பண்ணுவாங்க? சார், இவங்க எல்லா டீம் மெம்பர்ஸ் இருக்காங்க. கண்ட்ரி டீம்ல இருந்து கார்ப்பரேட், அதுக்கப்புறம் நம்ம பில்டிங் டீம் எல்லாம் ஆல் டுகெதர், ஆல் ஓவர் சுப்ரீம் குடும்பமே. ஆமா சரி, ஓகே. சுப்ரீம் குடும்பம் இஸ் none other than பாண்டியன் ஸ்டோர்ஸ் குடும்பம். ஸோ எல்லாருமே ஒன்றா இணைஞ்சிருக்கீங்க. இன்னைக்கு நம்ம கொண்டாட போறோம், அவ்வளவுதான். ஸோ வெரி குயிக்காக வந்து என்னுடைய பர்ஃபார்மன்ஸ் போயிடலாம். இதில் நான் மட்டும் பர்ஃபார்ம் பண்ண போகிறதில்ல, நான் கொஞ்சம் நேரம் பண்ணுவேன், அப்புறம் இடையில உங்கள் கூட எல்லாம் சேர்ந்து பண்ணுவேன். இன்னைக்கு ஆட போகிறோம், பாட போகிறோம், ஓட போகிறோம், எல்லாமே பண்ண போகிறோம். ஓகேவா? சரி, ஃபர்ஸ்ட் வந்து என்னென்ன மாதிரி வாய்ஸஸ்லாம் உங்களுக்கு பிடிக்கும் நீங்கள் கேட்கலாம், நான் பர்ஃபார்ம் பண்ணுவேன். ஜென்ரலாக நானே பேசுவேன். இப்போ நீங்கள் இவ்வளோ கொஞ்சம் என்ன சொல்கிறது, இவ்வளோ மக்கள் இருக்கிறதுனால உங்களுடைய ரெக்வஸ்ட் என்ன வாய்ஸாக இருந்தாலும் கேட்கலாம். ஸ்டார்டிங்கே தலை வாய்ஸ் கேட்குறாங்க. தளபதினா பரவாயில்ல மேடம். முந்தான ஒரு கார்பரேட்ல என்ன வாய்ஸ் வேணும்னு 3 வருஷத்துல ஒரு எம்ப்ளாய் இருந்துச்சு, சன்னி லியோன் வாய்ஸ் ஐ வாண்ட். எங்கிட்ட இதெல்லாம் நான் பேசுறது. சரி, ஓகே. ஸோ இப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்கீங்க? தலை. சரி, அப்புறம் இன்னொரு விஷயம், என்னைய வாய்ஸ் பேச சொல்லிட்டு நீங்க பாருங்க ஆன்லைன்ல ரம்மி வாங்கிட்டு கூடாது, சரியா? அப்பவே என்னை பார்த்து அப்ரிசியேட் பண்ணணும். பிடிச்சா கை தட்டுங்க, இல்லை கிளாப் பண்ணுங்க, உங்க இஷ்டம் தான். இல்ல நீங்க தூங்குறீங்களா இல்ல முடிச்சிருக்காரான்னு கொஞ்சம் டெஸ்ட் பண்ணிக்கிறேன். அப்படி நீங்க தப்பா நினைச்சிடாதீங்க. இந்த லாஸ்ட் பெஞ்சில் 6 பேர் இருக்காங்க, அவங்க தூங்குனதா சரித்திரமே கிடையாது. ஏன்னா ரொம்ப ஒரு 12 வரைக்கும் பாருங்க, அப்புறம் பியரை போட்டு மாட்டேருவாங்க. எல்லாருக்கும் உண்மைதான் போலயே, எது சொன்னாலும் கையில் இருக்கீங்க. நைஸ், இப்படிதான் இருக்கணும். ஓகே, தலை. இன்னும் பேசவே நாங்க. ஐயோ, இன்னைக்கு செத்த போல நான் ஒரு ஆளா வந்து மாட்டிக்கிட்டேன்னு தெரிஞ்சுதான் என் தம்பி வெட்டிக்கிளி பாடா யாரை கூட்டு வந்திருப்பேன். சரி, ஓகே. அட இருங்க, ஒரு வாய்ஸ் எடுத்து கொடுங்க மேடம். நான் அவங்க கிட்ட போய் பேசலாமா? தூரத்தில் இருக்கிறனால ரொம்ப கலாய்க்கிறாங்க.
நீங்க தானே இந்த ஆபீஸோட மாமா குட்டி. இல்ல ஆளு நல்லா ஜிம்முக்குலாம் போய் ஒரு மாதிரி ஸ்டைலா இருந்ததுனால அப்படி தப்பா நினைச்சிட்டேன். சரி ஓகே, இங்க இருந்து நல்லா கேக்குது. ஓகே ஃபைன், இங்க இருந்தே போவோம் நம்ம. தலை அட இருங்க, நிறைய ஷோ பார்த்துருப்பாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பொதுவாக நான் இந்த ஃபங்க்ஷனுக்குமே போய் இந்த மாதிரி மைக்லாம் எடுத்து பேசுனது கிடையாது. த வெரி ஃபர்ஸ்ட் டைம் நம்முடைய சுப்ரீம் உங்களை பார்க்கறதுக்காண்டி வந்திருக்கார். தம்பி மயில் வாகனம் வந்திருக்கிறவங்க எல்லாருமே நல்லா வயிறார சாப்பிட்டு தான் போகணும், சரிங்களா? என்ன நான் சொல்றது கேட்குறேன், அதை தலைவாய்ஸா சொல்றதுன்னு சொல்றாரு. ஓகே, நீங்கள் எல்லாருமே நல்ல ஒரு எம்ப்ளாயிஸுங்கிறதுனால உங்களுக்கு மோட்டிவேஷனாக நான் ஒரு விஷயம் சொல்லிட்டு கிளம்புறேன். இந்த உலகமே உங்களை எதிர்த்தாலும் எல்லா சூழ்நிலையிலையும் நீங்கள் தோத்துட்டீங்கன்னு உங்கள் முன்னாடி வந்து அலர்னாலும் நீங்களாம் ஒத்துக்கிற வரைக்கும் நெவர் எவர் கிவ் அப். தேங்க்யூ ஸோ மச். 5000 கலெக்டர் என் வயிறு. தேங்க்யூ. தண்ணி ஊத்தவா? இருங்க, என்னங்க வயசு பசங்க தான் கலாய்க்கிறான்னு பார்த்தா ஆள் பார்த்தா இந்த ஷட்டில் கோட் ஓனர் மாதிரி இருக்கீங்க, நீங்கள் கலாய்க்கிறீங்க. வெரி இன்ட்ரெஸ்டிங். ஓகே ஃபைன், அடுத்து குரேஷி சார் அப்படியே லைட்டா இங்க வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கழுத்து வலி இல்லாம கொஞ்சம் பார்த்துக்குவாங்க உங்களுக்கு. கரெக்ட். ஓகே, அடுத்து மேடம் கிட்ட போவோம். தலை வாய்ஸ் பேசுறேன்னு சொல்லுவாங்க. மேடம் 2 மணி நேரம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன். மேடம் மறுபடியும் சொல்றேன், நீங்க எல்லாம் பிரியா பவானி சங்கர் நினைச்சு பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க ஒரு பிரியங்கா ரோபோ சங்கர் தான், அதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. படுத்தாதீங்க என்னை போட்டு. சரி, என்ன மேடம்? ஸ்ருதிகா வாய்ஸ். மேம் நீங்க ஸ்ருதிகா நான் ஸ்ருதிகாவோட ப்ராடக்ட் வேணா யூஸ் பண்றேன். வேணா, நீங்க ஸ்ருதிகா ஹஸ்பண்ட் அர்ஜுன் கேரக்டர் பண்றீங்களா? நீங்க வேற நான் பக்கத்துலயே இருக்காரா? அர்ஜுன் கார்த்திகை பிடிச்சிருக்கீங்க. ஏதோ ஒரு மாதிரியா இருக்காப்ல, கோவா பட ஜெய் மாதிரி கொடூரமா உட்கார. சார் ஃபர்ஸ்ட் வந்து நான் அடுப்பு பற்ற வச்சேன் சார். அப்புறம் வந்து அது மேல கடாய் வச்சேன், எண்ணெய் ஊற்றினேன். அப்புறம் நான் பேண்ட்ரியில எல்லா பொருளும் எடுக்க போனேன். அப்போ சுரேசு சார், இந்த சுரேசு பாலா என்ன கலாச்சிட்டாங்க சார். அம்மா நீ எவ்வளவு சாப்பிட்ட? 10 கிழிச்சேன். நான் 10 சாப்பிட்டிருக்கேன். 8 நான் எழுதி தரேன், நீ 7 கூட சாப்பிட்டிருக்க மாட்டேன். ஏன்னா நான் டோமர் கோலி டம்மி அர்ஜுனோட மம்மி. தேங்க்யூ. அப்படி என்ன அது கோயில் கோமாளி வெளியில இருப்பீங்க போலயே. சரி, அடுத்து தளபதி. ஆனா பார்த்தா தலைவாசல் விஜய் ஃபேன் மாதிரி இருக்கீங்க. தளபதி கேட்குறது நல்ல விஷயம். தலையே கிடையாது, ஓகே கியூட்டா தான் இருக்கீங்க. ஜி சும்மா கலாய்க்கிறேன். என் நெஞ்சில் குடியிருக்கும் என் அன்பான ரசிகர்களுக்கும் பெரியோர்களுக்கும் ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற குடி நண்பர்களுக்கும் வணக்கம். ஆனா வணக்கம்னா வந்திருக்கிற இடம் சுப்ரீம் கம்ப்யூட்டர்ஸ்னா சும்மா வேற